டேய் என்னங்கடா இந்த சூரியனை பார்த்து நாய் உழைச்ச மாதிரி ஏன்டா ஒரு சாதாரண ரீல் வந்து உங்கள் படத்தை கவுத்துருமாடா, இதுக்கு பயந்தெல்லாம் உட்காந்து பேன் பண்ணுவீங்களாடா? கேட்டால் மட்டும் படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம், நாங்கள் வந்து நேர்மையானவங்க அப்படிங்கிறது. இங்கே என்னடான்னா பேனிங். இப்போ கரெக்டாக என்ன இருக்கோ அதான் சொல்கிறோம். இந்த படத்தில் படம் சுமாராக இருக்குது, பாட் ஹோல்ஸ் அவ்வளோ இருக்குது, இத்தனை ரோல்ஸ் தேவையே கிடையாது, பட்ஜெட் ஒன்றும் வேலையே இல்லை, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்குது. இப்போ நல்லா இருந்ததுன்னா யாராவது மோசம் சொன்னால் நம்ம ஏற்றுக்கோமா? நல்லா இருக்குது, ஜெயிலர் மாதிரி நல்லா இருக்குது இந்த படம். நான் வந்து இந்த படத்தை வந்து பயங்கர கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? கழுவி ஊற்ற மாட்டாங்க. இப்போ அதானே சொல்கிறோம், படம் நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம். மட்டமாக இருக்குது, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவே மட்டமாக தான் இருக்குது. நீங்கள் எங்கே பட்ஜெட் கொடுத்துருக்கீங்க? கூலி மூவிக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ். அதில் ரொம்ப மோசமாக பேசினா பிரசாந்தோட ரீலை லோகேஷ் கனகராஜ் சைட்லேருந்து தூக்கிட்டாங்க போல். என்ன தான் இந்த மூவியை கழுவி ஊற்றினாலும் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு இந்த மூவி வந்து பிடிச்சிருக்கு. இவங்களாம் ஜஸ்ட் 30% தான், பட் 60 to 70% மூவியை ஹேட் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. காரணம் யாருன்னா வேறு யாருமே இல்லை, லோகேஷ் கனகராஜ் தான். நான் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் செகண்ட் டே தான் போய் மூவியை பார்த்தேன். நேச்சுரலாக நியூட்ரலாக தான் போய் பார்த்தேன். எனக்கு இந்த லாஜிக் அதெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம போய் பார்ப்போம், படம் பார்த்தா ஓகே, நல்லா இருந்தால் ஓகே, அதை சொல்லுவோன்றது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் எவ்வளோ நேரம் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ரன் ஆகுது. இந்த 1.5 மணி நேரத்தில் பிளாட் 1 by 1 செட் பண்ணுறாங்க. ரஜினியை காட்டுறாங்க, ரஜினி ஸ்ருதிகாசனை மீட் பண்ண காட்டுறாங்க. எதுக்கு ஸ்ருதிகாசனை மீட் பண்ணுறாரு? சோபின் அண்ட் நாகார்ஜுனா அவங்க 2 பேருமே வில்லன். இவங்க என்ன பண்ணுறாங்க? சத்யராஜ் எதுக்கு நாகார்ஜுனாட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு? எதுக்கு ஸ்ருதிகாசனை கூப்பிட்டுட்டு ரஜினி வந்து நாகார்ஜுனாட்டையும் சோபின்ட்டையும் போகிறாரு? ஸோ இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் சிக்கிட்டு சாங் வைபாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபைட்டாக இருக்கட்டும், மோனிகா சாங் இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறப்ப ஓரளவு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இதுலேயும் முக்கியமாக இன்டர்வல் செம ஹையாக அனிருத்தோட பிஜிஎம்மில் அந்த விசுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்லோவாக ஆரம்பித்தாலும் பிளாட்லாம் செட் பண்ணி எல்லாமே கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஏதோ நடந்தாலும் ஓகேப்பா, எனக்கு மூவியை பார்க்குறப்ப பிடிச்சிருச்சுப்பா, அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. டோட்டல் ட்ரம் டைம் 2 மணி நேரத்தி 40 நிமிஷம். இதில் 1.5 மணி நேரம் முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப் வெறும் 1 மணி நேரத்தி 10 நிமிஷம் தான். இதில் தான் லோகேஷ் செம சொதப்பல். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு அந்த ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் எல்லாம் காலி. முக்கியமாக சோபின் அண்ட் ஸ்ருதிகாசனோட சீன்ஸ். ஸ்ருதிகாசனுக்கு செயின் மாட்டி ஸ்ருதிகாசன் சோபின்ட்டு இருந்து தப்பிச்சு, அப்புறம் வாடா சோபின் நான் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காருக்கு வெளியில் வேணுக்குனமே இட்லி சாப்பிட்டுட்டு அதை சோபின் கண்டுபிடிச்சி அடுத்த ட்ரெயின் சீனில் 2 பேருமே ஃபைட் பண்ணி ரஜினி கால் பண்ணி பேசுகிறது. அப்பப்பா லோகேஷ் இந்த இடத்துல செம சொதப்பல். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் அங்கேயே பார்த்தீங்கன்னா மூவி படுத்துருச்சு. இதுக்கு நடுவில் லோகேஷ் சின்ன சின்ன பேட்சப்லாம் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ண பார்த்தாரு, பட் செட் ஆகல. அந்த ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஏஜென்ட் டீனாவோட லோக்கல் வெர்ஷன், இன்னொரு வெர்ஷன், அண்ட் அடுத்து அந்த சோபின் அண்ட் அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது. இந்த ட்விஸ்ட்லாம் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு, பட் எதுவுமே செட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 30 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்ம ட்ராக்கு. அதுலேயும் ஸ்ருதிகாசன் வேணுக்குனேமே காருக்கு வெளியில் உட்காந்து இட்லி சாப்பிட்ன சீன்லாம் லோகேஷை மன்னிக்கவே முடியாது. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வெறுத்திருப்பாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் சரி படுத்துருச்சு, கேமியோவில் சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு உபேந்திராவோட என்ட்ரி அனிருத்தோட பிஜிஎம்மில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசஸும் சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. இங்கேயும் லோகி ஒரு பெரிய சொதப்பல் பண்ணியிருப்பாரு. நிறையா ரிவ்யூஸில் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை இப்போ நான் சொல்கிறேன். உபேந்திராவை ரஜினி கூப்பிட்றதுக்கான ரீசனே ரஜினியை முதல்ல கோடாரியால் குத்திடுவாங்க, அவரால் ஃபைட் பண்ண முடியாது. அதனால தான் விசில் அடித்து கூலியே அண்ட் உபேந்திராவை எல்லா பேருமே கூப்பிடுவார். பட் இங்கே லோகேஷோட மேஜிக் என்னன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் ஜிடிஏ விளாண்டுருப்போம். சீட் கோடு ஒன்று இருக்கும், ஹெல்த்து கம்மியாச்சுன்னா சீட் கோடை போட்டு ஹெல்த் சரியாயிரும். அதே மாதிரி ரஜினியை முதல்ல கோடாரியில் குத்திருப்பாங்க. அதை எடுத்து விட்டு நம்மளுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி கிளைமேக்ஸுக்கு ஃபைட் பண்ண போயிருப்பார் ரஜினி பைக்கில். இதை கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ்கிட்ட கேட்டே ஆகணும். ஆடியன்ஸ் என்ன அவ்வளோ முட்டாளா இல்லை கேனையங்களா? கோடாரியாலே உன்னை குத்திட்டாங்க, அதனால தான் நீ உபேந்திராவே கூப்பிட்டா ஃபைட் பண்ண முடியலன்ட்டு. சரி, ஃபைட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போகிறப்ப கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி நொன்ற மாதிரி அப்படியே சீன்ஸை காட்டியிருக்கலாம்னே. அங்கேயே ரஜினி ஓடுறாரு, தாவுறாரு, ஸ்டண்ட் பண்ணுறாரு. என்ன லோகேஷ் இது? லாஜிக்கே படத்தில் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு நினச்ச என்னையே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ருதிகாசனோட இட்லி சாப்பிட்ற சீன்ஸு, அப்புறம் அந்த ரஜினி இந்த குத்து வாங்கினாலும் திருப்பி நல்லா பிரிஸ்காக இருந்துச்சு 100%ஓட ஃபைட் பண்ணுற சீன்ஸ்லாம் என்னையே யோசிக்க வச்சிருச்சு, லாஜிக் பார்க்க வச்சிருச்சு. இந்த சீன்ஸ்லாம் போக லோகேஷ் மறுபடியும் பேட்சப் பண்ண பார்க்குறாரு. அனிருத்தோட மியூசிக் போட்டு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸை காட்டுறாரு. ஒரு கம்மியாவான அமீர் கானை கொண்டு வராரு. சரி ஓகேடா, கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துருச்சுடா, அமீர் கான் ரோலக்ஸ் லெவலில் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அங்கேயும் லோகேஷ் பயங்கர சொதப்பல். கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருந்தாலும் சரி ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அங்கங்கே சொதப்பியிருந்தாங்க. ஸ்ருதிகாசனோட சீன்ஸில் ரொம்ப ட்ராக் ஆச்சு. கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிட்டோம்ப்பா, வெளியில் திருப்தியோடு வந்திருக்கலாம்.
பட் கிளைமேக்ஸ்லேயும் சொதப்பி வெளியில் வரப்போ ஒன்றுமே ஃபீல் ஆகலை. படம் பார்த்தோம், அப்பா உட்காந்தோம் எந்திரிச்சோம் வந்துட்டோம், அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த மூவியை டோட்டலாக சொதப்பினது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மட்டும்தான். ரஜினி ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பார், இன்டர்வெல்ல ஒரு முக்கியமான டயலாக் எனக்கு வரும், அதை நான் ஒழுங்காக கூட சொல்லியிருக்க மாட்டேன், பட் லோகேஷ் கனகராஜ் கட்டுன்னு சொல்லிட்டு டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ஆடியோ லான்ச்லேயே ஓப்பனாக சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஷூட்டிங்கே சீரியஸாக எடுத்துக்காமல் கொண்டு போனது லோகேஷ் கனகராஜ் தான். ஷூட்டிங் நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னா என்ன தான் எடிட்டிங் பண்ணாலும் கரெக்டாக வராது, ஸ்டோரி கரெக்டாக வராது, லாஜிக் இடிக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. அனிருத் பிஜிஎம்மை போட்டு மேட்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினச்சிருப்பார் போல் லோகேஷ். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் மைண்டில் வைக்காமல் போய் படம் பார்ப்போம், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன எனக்கே எவ்வளோ தோணுச்சுன்னா, நிறையா சூப்பர் மூவிஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய பெரிய ஹைப்லாம் பண்ணி விட்டுட்டு அந்த ஹைப்போடு போனவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும்? ஆனஸ்ட்டாக நியூட்ரலாக பார்த்தா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே ட்விஸ்ட்டு, ஏஜென்டினா லோ வெர்ஷனு, அப்புறம் கேமியோ 2 உபேந்திரா கேமியோ, அமீர் கானோட கேமியோ, ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு ஓகே, அங்கங்கே நல்லா இருந்துச்சு. இதுக்காண்டி படம் ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வரமாட்டேங்குது, செட் ஆகலை, ஏன்னா இடிக்குது. இவ்வளோ கேமியோஸ் அங்கங்கே ட்விஸ்ட் இருந்தும் ஸ்டோரியில் ஓட்டலை, ஒர்க் அவுட் ஆகலையே, அதான பிரச்சனை. இதை விட சோசியல் மீடியாவில் என்னென்னமோ லாஜிக் பார்க்குறாங்க. மோனிகா சாங்கோட டைமிங் சரியில்லை, எதுக்கு அந்த சேரை ரெடி பண்ணாங்க, சத்யராஜ் எதுக்கு சயின்டிஸ்ட் ஆனார், ஸ்ருதிகாசனோட ஏஜ் என்ன, இப்படிலாம் லாஜிக் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவ்வளோலாம் லாஜிக் பார்க்கவே இல்லை. கொடுத்த காசுக்கு 3 மணி நேரம் உட்காரோம், படம் சூப்பராக எல்லாட்டையும் மன உளைச்சலை ஏற்படுத்திடக்கூடாது. உட்காந்தோமா பார்த்தோமா நல்லா இருந்துச்சா வந்தோமா அவ்வளோதான், ஏன்டா போகணுன்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடக்கூடாதுல்ல. அதை க்ரியேட் பண்ணிட்டாரு செகண்ட் ஹாஃபில். நானே இவ்வளோ நெகட்டிவ் சொல்லிகிட்டு இருக்கேன், அப்போ ஓவர் ஹைப்பில் போனவங்கலாம் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆக தான் செஞ்சுருப்பாங்க. பட் சில பேர்த்துக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கு, அது உண்மை தான். ஒரு அந்த 30% அவங்க என்ன மைண்ட் செட்டில் மூவி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. அனிருத்தோட பிஜிஎம், ரஜினி மாஸாக இருக்கார், பெர்ஃபார்மன்ஸு, இந்த ட்விஸ்ட்டு, கேமியோஸு, அதெல்லாம் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க போல். ஒன்று அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்லாம் விட்டுட்டு ஒரு மூவி போய் 3 மணி நேரம் ஏதோ ஒன்று காட்டினா போதும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க போல். அவங்களோட மைண்ட் செட் எனக்கு தெரியல. அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, ஓகே, ஹாப்பி ஃபார் தம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு மூவி பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காண்டி நீங்கள் பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வீடியோ ரிமூவ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் தப்பான விஷயம். அதை ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஓவராலாக மூவி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2.5 to 3 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5. இந்த படம் சூப்பராக இல்லை, ஃபெயிலியர்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் லோகேஷ் தான். அது சரி, அப்போ பீஸ்ட்டுக்கு மட்டும்தான் விஜய் காரணம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, விஜய் மாதிரி இந்த ரஜினி இந்த இடத்துலையுமே கிரிஞ்சு பண்ணி மாட்டல. ஏன்னா விஜய் அந்த ஏர்ப்ளைனில் போகிற சீன், ஜெட்டில் போகிற சீன்ஸ்லாம் விஜயை போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த சீனில் விஜய் இருந்தனாலும் ட்ரோல் பண்ணாங்க. ரஜினி இந்த மூவியில் அந்த மாதிரி கிரிஞ்சான சீன்ஸு, மாட்டிக்கிற சீன்ஸில் எதுலையுமே அவர் வரவே இல்லை, அதனால தப்பிச்சார். எல்லா பேருமே லோகேஷை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுதான் ரீசன். அதே மாதிரி தான் தக் லைஃப்லையும் அந்த முக்கா போட்டுட்டு வர்றது, அந்த மாதிரி இந்த மாதிரி ரஜினி இந்த மாதிரி எந்த சீன்ஸ்லையுமே இல்லை. அதனால தான் எல்லா பேருமே லோகேஷை மட்டும் அடிச்சுட்டு வராங்க, மற்ற மூவிஸ்லாம் ஆக்டரையும் சேர்த்து அடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மூவி பார்த்துருப்பீங்க. நான் ஃபீல் பண்ணதை அப்படியே நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லலாம். நல்லா இருந்துச்சுனாலும் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லலாம். இல்லை என்னோட ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணாலும் நீங்கள் அதை தெரிவிக்கலாம்.